குரல்கள் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் நாங்க பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதாவது அமைச்சர் கீர்த்தனா சொல்லியிருக்காங்க, ஸ்கூல்ல போயிட்டு லாஸ்ட் பெஞ்ச் இந்த மாதிரிலாம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துற மாதிரி பேசியிருக்காங்க. மேடம், நீங்க சட்டசபைக்கு எம்எல்ஏ பதவி ஏற்கும் போது சர்டிபிகேட்டை மறந்துட்டு போனவங்க அவங்க தானே. நீங்க முதல்ல வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு உங்க அமைச்சர்கள்கிட்ட போய் கேளுங்க. அவங்க அப்பா பேரை சொல்லுவாங்க. அந்த நிலைமையில தான் அவங்களுடைய ஒவ்வொருத்தனுடைய தகுதியும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பள்ளிக்கூடத்துல போயிட்டு குழந்தைகள் கிட்ட பேசுறதும், அது வீடியோ எடுத்து குழந்தைகளோட முகம் கூட மறைக்கப்படாம அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறதும் ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயமா தான் இருக்கு. இன்னொரு விஷயம், ஜென்சி மீட்ல குழந்தைய வச்சு கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பொங்குனீங்களே, இந்த வீடியோல குழந்தைகளை முகம் மறைத்து யாராவது பேசியிருக்கீங்களா? இல்லையா? அது யாராவது கேட்டீங்களா? கிடையாது இல்லையா? நீங்களாம் எந்த தகுதி வச்சு நீங்க பேசுறீங்க? இன்னொன்னு, ஃபுல்லா கேமரா இருந்துச்சுல. ஆமா, ஃபுல்லா கேமரா வச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு ரீல் எடுத்துட்டு இதுக்கு தான் உங்களை உள்ள விட்டதா? இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர், ரெண்டு சைடும் ஒவ்வொருத்தர். முதல்ல நம்ம கிட்ட முதலீடுகள்லாம் என்ன ஆச்சுன்னு பாக்குற அமைச்சர் தான் நீங்க ஸ்கூல் பள்ளிக்கூடத்துல போயிட்டு குழந்தைகள் கிட்ட போய் கேள்வி கேட்கிற மாதிரி, அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி, லாஸ்ட் பெஞ்சுன்னு சொல்ற மாதிரி, இதெல்லாம் தேவையில்லாத ஆணி. இதெல்லாம் பிடுங்கிறத விட்டுட்டு முதலீடுகள் என்ன ஆச்சு, நம்மளோட முதலீடுகள் ஏன் ஆந்திராவுக்கு போச்சு, அதெல்லாம் கேளுங்க. நாங்க எத்தனை வாட்டி நீங்க நெசுக்கினாலும் நாங்க கேள்வி கேட்டுதான் இருப்போம். இது ஒரு பெரிய கண்டனத்துக்குரியது. இப்போ சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே எல்லா இடத்திலும் பேசுற ஒரே விஷயம் டிவிக்கு அமைச்சர் கீர்த்தனா தொடர்பான இந்த சர்ச்சை தான். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளிக்கு சென்று மாணவர்களிடம் ஆங்கிலத்தில் கேள்விகள் கேட்டதாகவும், சில மாணவர்கள் பதிலளிக்க முடியாத நிலையில் இருந்ததாகவும் சமூக வலைதளங்களில் பல வீடியோக்களும் பதிவுகளும் பரவி வருகின்றன. அதைத் தொடர்ந்து மாணவர்கள் முன்னிலையிலேயே ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை விமர்சித்ததாகவும், கடைசி பெஞ்சில் அமர்ந்திருந்த மாணவர்களை பற்றியும் கருத்து தெரிவித்ததாகவும் கூறப்படும் வீடியோக்கள் தற்போது இணையத்தில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து பலரும் தங்களது ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துக்களை வீடியோக்கள் பதிவுகள் மூலம் பகிர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் டிஎம்கே ஆதரவாளராக அறியப்படும் ஆர்ஜே சரண் இந்த விவகாரம் குறித்து உணர்ச்சி பூர்வமாக பேசியுள்ளார். மற்ற கட்சிகள் செய்தால் தவறு என்று சொல்கிறார்கள், இப்பொழுது இதை பற்றி என்ன சொல்ல போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பி டிவிகே தரப்பை விமர்சித்து தனது கருத்தை பதிவிட்டுள்ளார். இந்த விவகாரம் யார் சரி யார் தவறு என்பது குறித்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கடும் விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? அமைச்சர் பேசிய விதம் சரியா இல்லையா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.